ஹாய் ஃப்ரெண்ட், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம காளானா மஷ்ரூம் இந்த டின் பாருங்கள். இது வாங்கியிருக்கேன். இது அளவு பார்த்தீங்கன்னா நான் 7 டின்னு எடுத்திருக்கேன். 7 டின்னு எடுத்து ஒரு மஷ்ரூம் ஒரு காளானா 4 வெட்டியிருக்கேன். நான். ஸோ இப்போ வந்து நம்ம காளான் மசாலா செய்கிறோம். ஓகே அண்ட் பார்த்தீங்கன்னா இந்த கரண்டியில் ஒரு கரண்டி சிறுஞ்சீரகம் போடுறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு கரண்டி இந்த கரண்டியில் கடுகு போடுறேன். ஓகே பாருங்கள், கடுகும் சிறுஞ்சீரகமும் நல்லா வெந்துருச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் வெங்காயம் வந்து இந்த மாதிரி பாருங்களேன் பொடிசாக நறுக்கி வச்சுருக்கேன். இது 4 வெங்காயம் பாருங்கள், இதில் பொடிசாக நறுக்கி வச்சுருக்கேன் பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட், இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இந்த கரண்டியில் ஒரு கரண்டி பட்டை மிளகாய் நல்லா வெட்டிக்கிட்டேன். வருங்க, ஒரு கரண்டி பட்டை மிளகாய் வெட்டி போடுங்க. ஊசி மிளகா 10 மிளகா எடுத்து இப்படி நான் நேரம் கீறிக்கிட்டேன். உங்களுக்கு ஊசி மிளகா வேணும்னா பச்சை மிளகா போட்டுக்குங்க. நல்லா கீழே கீழெல்லாம் பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டு நல்லா அரைச்சி இந்த பெரிய பவுலில் 1/2 பவுல் ஊற்றுறேன். ஓகே ஃப்ரெண்ட், இது என்னென்னு பார்த்தீங்கன்னா 3 பழம் தக்காளி பழம் நல்லா பழுத்த மிளகா பெரிய பழமாக எடுத்து நல்லா அரைச்சிக்கிட்டேன். அதோடு சேர்த்து இதில் ஒரு கரண்டி கருப்பு மெழுகு அரைச்சிட்டேன். இப்போ நம்ம பாருங்க இதில் போடுறோம். ஓகே ஃப்ரெண்ட், இப்போ பாருங்கள் எல்லாமே நம்ம நல்லா வதங்கிடுச்சு. நம்ம என்ன செய்ய போகிறோன்னா இது பட்டை மிளகாய் தூள், பாபாஸ் சில்லி கிரீன் தூள் இதில் 3 கரண்டி போடுறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாபாஸ் கோழிக்கறி தூள் இதில் 3 கரண்டி. மஞ்சத்தூள் பார்த்தீங்கன்னா மஞ்சத்தூள் இதில் ஒரு கரண்டி மஞ்சத்தூள். மல்லித்தூள் பார்த்தீங்கன்னா இந்த கரண்டியில் 2 கரண்டி, இந்த கரண்டியில் 2 கரண்டி மல்லித்தூள். நல்லா கிண்டிடுங்க. இந்த கப்பில் ஒரு கப் மாதிரி கொஞ்சமாக ஊற்றி நல்லா தூளை வதக்கிங்க. அப்போ தான் சீக்கிரம் வதங்கும். நீங்கள் நிறைய தண்ணி ஊற்றிங்கன்னா தூள் வதங்கிட்டு ஆகிடும். ஃப்ரெண்ட்ஸ், மசாலா பார்த்தீங்கன்னா நல்லா வெந்துருச்சு. இதில் ஒரு கரண்டி உப்பு போட்டுக்குங்க. ஓகே, இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா தண்ணி ஊற்ற போகிறோம். இதில் நான் வந்து இவ்வளோ எடுத்தேன் தண்ணி, 3/4 ஜக் தண்ணி எடுத்தேன். அதில் தான் பார்த்து இதுலேருந்து ஒரு கப் எடுத்து தூளுக்கு போட்டேன். இப்போ நான் எல்லாத்தையும் ஊற்றுறேன் பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட், நான் பார்த்தீங்கன்னா இந்த கரண்டியில் 1/2 கரண்டி கருப்பு சீனி எடுத்து நல்லா கரைச்சி வச்சுருக்கேன். பாருங்க ஊற்றுறேன் கருப்பு சீனி. ஃப்ரெண்ட், மிளகா சாந்து நல்லா வெந்துருச்சு. இப்போ நான் காளானை வந்து மதியம் சொன்ன 7 டின்னு காளான், ஒரு காளான் 4 நறுக்கியிருக்கேன். 7 டின் காளான். அது தண்ணி வேண்டாம், அந்த காளான்களோட தண்ணி வேண்டாம். காளான் மட்டும் அப்படி எடுத்துக்கோங்க. நம்ம வந்து காளான் மசாலா ரெடி. நீங்கள் பாருங்கள் எவ்வளோ நல்லா இருக்குது கலரு. இப்போ நம்ம வந்து இந்த கரண்டியில் ஒரு கரண்டி நெய் ஊற்றுறேன். ஒரு கரண்டி நெய் ஊற்றிக்கிங்க, நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தேங்காய் பால் இந்த கரண்டியில். இது வந்து நான் வந்து கோத்தாப்பால் வாங்கியிருக்கேன், பால் இல்லாதனால 2 கரண்டி ஊற்றுறேன். தேங்காய் பால் இது. நம்ம இப்போ வந்து இறக்க போகிறோம். காளான் பாருங்கள் ரெடியாக இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா கருப்பில் போடுறேன். நான் கருப்பில் எப்போதுமே நிறையா பாய்ப்பேன், எனக்கு தெரியும். கடைசியாக போட்டிங்கன்னா அது தனி வாசனை அடிக்கும் ஃப்ரெண்ட். நீங்கள் கருப்பிலையை தனியாக கடைசியாக போட்டு சாப்பிட்டு பாருங்கள், அது வாசனையே வேறு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மல்லித்தாள் இல்லாமல் சமைக்கவே மாட்டேன். ஸோ மல்லித்தாள் போடுறேன். ஓகே ஃப்ரெண்ட், இது என்னென்னு பார்த்தீங்கன்னா காளான் மசாலா ரொம்ப ருசியாக இருக்கும். இதெல்லாம் அவசர சமையலே. வீட்டில் ஒன்றுமே இல்லைன்னா ஒரு காளானை வாங்குங்க, ஒரு டின்னை வாங்கி இந்த மாதிரி மசாலா போட்டு சமைச்சு வெள்ளை சோறு வச்சு சாப்பிட்டு பாருங்களேன், எப்படி இருக்கும் தெரியுங்களா?
ரெஸ்டாரண்ட் ராஜேஷ். இது பார்த்தீங்கன்னா காளான் மசாலா. நன்றி ரெஸ்டாரண்ட் ராஜேஷ். இப்போ